இன்னைக்கு நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் நமது ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ரெண்டு பேருக்குமான முரண்பாடு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இது எப்படி தீர்க்கப்படும் பார்க்கலாம் சார். உச்சநீதிமன்றத்தால் இந்த விஷயம் எப்படி தீர்க்கப்படும் கேட்குறீங்க. உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை தீர்ப்பதற்கு சற்று யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது எப்படி இது தீர்க்கணும். ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்டில் இருக்கக்கூடியவர் ஆளுநர், அவருக்கு எதிரான ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கை எப்படி டீசெண்டாக கையாளணும் அப்படிங்கிற அளவில் தான் இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் ஒரு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதாவது வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ஆளுநர் பண்றது தவறுன்றது தெரிஞ்சாலும் கூட சட்டத்தில் அது ஒரு நெளிவு சுழியோடு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்ட் யாரோட பெஞ்சுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பரிதிவாலா மற்றும் மகாதேவனோட பெஞ்சுக்கு தான் வருது. இவங்க தான் இந்த வழக்கை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். கடைசி கட்ட விசாரணைங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுதான் ஆரம்பத்துலேருந்து பல்வேறு விஷயங்களும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபைனல் கட்ட விசாரணை பொறுத்தவரை தான் ஆளுநர் தங்கள் தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்களை நோக்கி வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் இவ்வளோ மசோதா பெண்டிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஆளுநர் தரப்பு வழக்கு அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி தான் ஆஜராகிறாரு. அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீதிபதி அவர்களே, அதாவது தமிழக அரசு நிறைவேற்றக்கூடிய பல்வேறு மசோதாக்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய சட்டத்தில் அவருடைய அதிகாரத்தில் கை வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அதன் காரணமாக அதில் தலையிடக்கூடிய, அதாவது தன்னோட அதிகாரத்தை தானே இழக்கணுன்றது யார் விரும்புவாங்க? ஆளுநர் அதிகாரத்தை அவரே இலக்க செய்கிற மாதிரி தமிழக அரசு சில விஷயத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு எதிராக ஆளுநர் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபையாக பார்த்தீங்கன்னா இப்போ துணைவேந்தர் விஷயத்தை எடுத்துப்போவேன். துணைவேந்தர் விஷயத்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துணைவேந்தர் நியமனம் பொறுத்த வரைக்கும் அதில் ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. மாநில அரசு அந்த உறுப்பினர்களை தேர்வு செய்யும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அதை திருத்தம்னு சொல்லாமல் அதை வேற ஒரு பேரை சொல்லி, நீங்கள் சட்டத்திலே திருத்தத்தை செய்கிறீங்க, திருத்தம்னு சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன் வேறு மாதிரியான ஒரு பேரை சொல்லி அதை நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ அப்போ அதை அங்கே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா யூஜிசி நாம்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் யூஜிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் நம்ம, யூஜிசிங்கிறது யாருன்னா ஆளுநருடைய, அதாவது ஆளுநர் ஒன்றிய அரசால் பாஜக அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அப்போ அந்த யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த அந்த யூனியன் கவர்மெண்ட் தான் யூஜிசியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறோம். அப்போ இதெல்லாமே ஒரு பேரண்ட் கீழே வருது. அதாவது ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட், யூஜிசி, ஆளுநர், இவங்களாம் ஒரு பேரண்ட் ஆஃப் பாடியில் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க. இப்போ இந்த அடிப்படையில் யூஜிசி சொல்கிறக்கூடிய விஷயத்துக்கு எதிராக தமிழக அரசு சில சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அப்போ அதை எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு ஆளுநர் தள்ளப்படுறாரு. அதனால தான் அந்த மசோதாவில் கையெழுத்து போட மறுக்கிறாரு அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. இது ஒன்று. இப்போ இதே மாதிரி இந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது இப்போ நீதிபதிகள் உள்ள வராங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பாருங்க, அதாவது நீங்கள் மசோதா நிலுவையில் வைக்கிறீங்க, நீங்கள் அந்த துணைவேந்தர் விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வாங்க. என்னன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டமன்றத்தில் பல அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது ஏகமானதாக ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க. அந்த மசோதா சட்டமாகணும் அப்படின்னா உங்களோட ஒப்புதல் வேணுங்கிறதான் பேசிக் லா. அப்படி இருக்கும்போது உங்களோட டேபிளுக்கு அதை அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது நீங்கள் அதில் கையெழுத்து போடுறதை விட்டுட்டு ஒன்று கையெழுத்து போடணும், இல்லை கையெழுத்து போட விருப்பம் இல்லையா அப்படின்னா இதில் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி விஷயங்கள்லாம் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்குது நீங்கள் ஏறிற்றிய உங்களுடைய மசோதாங்கிறது. ஸோ அதனால் நிராகரிக்கணும். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும். எந்த வித ரீசனும் சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் அமைதியை, உங்களோட சைலன்ஸை எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கும், எப்படி ஒரு சிஎம் புரிஞ்சுப்பாங்க, அவர் கீழே இருக்க அமைச்சர்கள் எப்படி உங்களோட சைலன்ஸை புரிஞ்சுப்பாங்க? இது எப்படி ஒரு பாசிபிள், ஹவ் இஸ் பாசிபிள்னு கேட்குறாங்க. திரும்ப அந்த ஃபைனல் ஆர்குமெண்ட்ங்கிறது, ஃபைனல் டே ஆர்குமெண்ட்டுங்கிறது திரும்ப கேட்கக்கூடியது, நீங்கள் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ரைட், ஓகே. நீங்கள் உங்களுக்கு அமைச்சிருக்க ஒரு மசோதாவை, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அமைச்சிருக்க மசோதாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபரிசீலனை செய்யுன்னு சொல்லி நீங்கள் திரும்ப அனுப்புகிறீங்களே. திரும்ப அனுப்புறத கவர்மெண்ட் அதை மறுபரிசீலனை செஞ்சு என்ன விஷயமோ அதை சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க திரும்ப ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க, அதை உங்களுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் விஷயம் சரியில்லை நீங்கள் அனுப்புறீங்க. அனுப்பும்போது அதை அவங்க சரி பண்ணி திரும்ப அனுப்பும்போது நீங்கள் அதில் கையில் தானே போடணும். நீங்கள் அப்புறம் எதுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்கிறதான் கொஸ்டின் ரைஸ் ஆகுது. திரும்பவும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை திரும்ப இதே சப்ஜெக்ட் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. ரிப்பீட்டட் ஆகும்பொழுது குறுக்கிட்டு அட்டர்னி ஜெனரல் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் துணைவேந்தர் சப்ஜெக்ட் பேசுகிறாங்க. துணைவேந்தர் சப்ஜெக்ட் இந்த மாதிரியான பிரச்சனை ஃபாலோ பண்ணுறாங்க, இப்படி இது பண்ணுறாங்க, அதாவது ஆளுநர் அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறாங்கன்னு சொல்லி அதே வார்த்தை வைக்கிறாங்க. திரும்பவும் நீதிபதினு உள்ள என்ட்ராகி மறுபடியும் இதே விஷயம் தான் பேசுகிறேன், இந்த விஷயத்துலாம் இந்த பிரச்சனை திரும்ப தீர்க்கப்படாமல் இருக்குது. அது இந்த ஒரு விஷயத்தில் தெளிவுபடுத்த வேண்டியது ஆளுநர் தரப்பாக தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் தங்களோட தரப்பை வெளிப்படையாக வச்சுருக்காங்க, கிளியராக இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஒரு மசோதா அனுப்புகிறாங்க,
அந்த மசோதாவில் வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒப்புதல் தரணும், இல்லை தரமாட்டேன்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும். காரணத்தை சொல்லாமல் நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க ஒன்று. ரெண்டாவது, சரி நீங்கள் திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னா அதை அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் சைன் போடணும். அதை விட்டுட்டு அதை எதுக்கு நீங்கள் ஜனாதிபதி அனுப்புறீங்க? இதுக்கான பதிலை தெளிவாக சொல்லுங்கள். நீதிபதி கிளியராக கேட்குறாங்க, அட்டர்னி ஜெனரல்கிட்ட கிளியராக கேட்குறாங்க. உடனடியாக வந்து அவங்க வந்து அதுக்கான அந்த கிளாரிட்டி இல்லான ஒரு பதில் வந்து திரும்ப திரும்ப அதிலேயே அந்த பிரச்சனை வந்து இதுக்காக நாங்கள் அதை பண்ணுறோம், அதுதான் இது பண்ணுறோம்னு சொல்லி கேட்குற கேள்வி கட் அண்ட் ரைட்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. தங்களுக்கு இவ்வளோ பேர் அதிகாரம் இருக்குது, தாங்க அவ்வளோ பேர் அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்துக்குள்ளே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது தான் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குங்கிறத நீதிபதியில் குறிப்பிட்றாங்க, கவர்மெண்ட் தரப்பு வழக்கறிஞர்களும் குறிப்பிட்றாங்க, அரசு அதாவது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அதை தான் குறிப்பிட்றாங்க. அங்கே என்னன்னா நீதிபதியில் வந்து கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் வந்து அவங்களும் குறிப்பிட்றாங்க, சாஃப்டாக அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சார், ஆளுநர் தரப்பு இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு எப்போ வேணாலும் அனுப்புவார், அதை பற்றின தகவல்களை மாநில அரசுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்க. சார், இது எப்படி சார் பார்க்கலாம்? ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, இதை இந்த வாதம் வந்து ஒரு ஆணவமான ஒரு வாதம் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, அட்டர்னி ஜெனரல் தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆளுநர் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநருக்குன்னு சில ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸுக்குள்ளே தான் அவர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறாரு, அந்த ரைட்ஸ் மீறி அவர் எங்கேயும் போகல அப்படிங்கிறது அவங்களோட வாதம். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வேணாலும் நாங்கள் வந்து இந்த ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், அது இவரோட தனிப்பட்ட அதிகாரம், அதை வந்து நாங்கள் எப்போ ஜனாதிபதி அனுப்புவோம், எப்போ ஜனாதிபதி அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான காரணத்தில் அவங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே தான் ரெண்டு விஷயம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் முறையும் நீங்கள் இருக்கிற நிர்வாக முறைக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. இது அப்படி தான் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் வெர்சஸ் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு ஃபைட் இருக்கிறதா நம்ம இங்கே பார்க்குறோம். எப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்களுக்கு இங்கே கூட நிர்வாக சச்சரே தெரியாது, அவங்க அதை புரிஞ்சிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து அதாவது இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களா இவங்க அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸுக்குள்ளே தான் நாங்கள் ட்ராவல் ஆகிறோம், எப்போ வேணாலும் நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் இருப்போம், அதுக்கான காரணத்தை விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறது ஒரு ஆணவமிக்க பேச்சு. அப்படிங்கிறது எத்தனை அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அரசு தரப்பும் தெளிவாக அவங்க விளக்கம் கொடுத்துறாங்க. கான்ஸ்டியூஷன் நமக்கும் தெரியும். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமைச்சரவை ஒரு மசோதாவை வந்து ஆளுநருக்கு அனுப்புகிறாங்கன்னா அது வந்து நீங்கள் சைன் போடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, சைன் போடாமல் இருக்கிற ரைட்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஸோ நான் சைன் போட மாட்டேன் நீங்கள் சொல்லலாம், திரும்ப அதை நீங்கள் அனுப்பிச்சிடலாம், கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சட்டமன்றம் கூடி மறுபடியும் அதை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்பிச்சேன்னா அப்போ நீங்கள் சைன் போட்டு தான் ஆகணும். செகண்ட் டைம் உங்களால் ஒமிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் தான் அவர் வயலேட் பண்ணுறாரு. செகண்ட் டைம் அவர் அப்படி சொல்லவே இல்லை. செகண்ட் டைம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. ஜனாதிபதிக்கு நீங்கள் எப்போ அனுப்புனா ஃபஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பணும், செகண்ட் டைம் நீங்கள் அனுப்பக்கூடாது. ஏன்னா சட்டமன்றம் 2 முறை இந்த மசோதாக்காக கூடிடுச்சு, 2வது டைம் கூடிடுச்சு, அது நிறைவேற்றணுங்கிறதா ரூல். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவீங்க அப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் தான் அவர் கொடுக்குற விளக்கம் வந்து இப்படி இருக்குது. அதாவது என்னன்னா, இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப அழகாக, அதாவது நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீதிமன்றமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடியது. அந்த இடத்துல உட்காந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விஷயங்களே மீற மாறி அந்த போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் நடந்துக்கிறாரு, சரிங்களா? அப்போ நடந்துக்கும் போது நாங்கள் இப்படி தான் நடந்துப்போம், இதுக்கான காரணத்தெல்லாம் உங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆணவமான ஒரு பேச்சு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீதிபதிகள் முன்னாடி அவங்க சொல்கிறாங்க. நீதிபதிகள் திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து சரி எப்போ வேணால் நீங்கள் அனுப்புவீங்க நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஃபஸ்ட் டைம் எதுக்கு நீங்கள் வந்து அமைச்சருக்கு அனுப்புறீங்க? நீங்களே அப்போவே அனுப்பிச்சிட வேண்டியதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை ஜனாதிபதி அனுப்பலாம்னு சொல்லும் போது எதுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் 2வது டைம் அனுப்புறீங்க? திரும்ப அதாவது சிம்பிள் விஷயம் தாங்க அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். சிம்பிள் விஷயம், ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் உட்காந்துருக்க ஒரு நபர், ஆளுநர் ஆர்.என். ரவிங்கிற ஒரு நபர், அது XYZ யாராக இருந்தாலும் சரி, அவர் திரும்ப அந்த தனக்கு உரிய போஸ்டிங்கான வேலையை சரியாக செய்யாமல் அதை வயலேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீதிமன்றங்கள் இதை வந்து திரும்ப ஒரே புள்ளியில் சுற்றி கேள்வி கட்டிகிட்டே இருக்காங்க. இது அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆளுநருக்கு, அதாவது ஆளுநர் தரப்பு வழக்குன்னு சொல்கிறாங்க, ஆளுநருக்கும் தனி அதிகாரம் இருக்குது, சிறப்பு சட்டம் இருக்குது, அதுக்குள்ளே அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்திக்கிறாரு, எப்போ வேணாலும் அந்த விஷயத்தை முடிவெடுக்கிறாரு, அது கேட்கறதுக்கு அதிகாரம் நீங்கள் சொல்கிறீங்களே. சப்போஸ் நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் உங்களுக்கு மட்டும் தான் தனியாக அதிகாரம் இருக்கா, எனக்கு இல்லையா, நான் அதை பயன்படுத்தட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? சார், உச்சநீதிமன்றத்துக்கு அப்படின்னா சார் இது இருக்குது, பவர் இருக்குது. ஏன் இல்லை? 142 இல்லையா பிரிவு? 142ங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு ஆளுநருக்கு வந்து ஒரு சிறப்பு விஷயங்கள்லாம் எது விஷயங்கள், அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியில் இருக்கார், அவருக்குன்னு சொல்லுவாங்க, அவரை சில விஷயத்தை கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது, அவரை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சில ஃப்ரேம்லாம் வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கும் கான்ஸ்டியூஷன் அது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது 142ங்கிறது. அது என்னதுன்னா இயற்கை நீதி. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய சட்டங்களோ இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்போ இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு விஷயமே அதுக்கு தீர்வு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு வந்திருக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்திருக்கு, அந்த வழக்குக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்தில் ஒரு தீர்வு கொடுக்க முடியல, இல்லை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாகவும் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியல, எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு தீர்வு கொடுக்க முடியல அப்படின்னும் போது பிரிவு 142 பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது.
எப்படி வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கின அந்த மேதைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி ஆளுநருங்கிறவர் இப்படிப்பட்டவர், அவர் வந்து இந்த மாதிரியான உயர்ந்த பதவியை கொண்டவர், அவரை இந்த மாதிரி விஷயத்தில் கேள்விக்கு உட்படுத்தக்கூடாது, அவரை கண்ணியமாக நடத்தணும். ஒரு குடியரசுத் தலைவர், அவர் கீழே இருக்க ஆளுநர், இவங்கெல்லாம் நம்ம எப்படி கண்ணியமாக நடத்துகிறோமோ, ஏன்னா அந்த கண்ணியமிக்க போஸ்ட்டில் வந்து உட்கார்றாங்க, அவங்க கண்ணியமான நபர்களாக இருப்பாங்க, அவங்களும் இந்த மாதிரி விஷயத்தில் கேள்வி கேட்க முடியாது, அவங்களுக்கு இந்த மாதிரியான சட்ட பாதுகாப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உருவாக்குனாங்களோ, அதை உருவாக்குன அதே மேதைகள் தான் உச்சநீதிமன்றத்துக்கும் இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. அதான் பிரிவு 142 சொன்னது. அது வந்து இயற்கை நீதி. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நீதி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு அதாவது சட்டம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு மாறுபடும். இயற்கை நீதினு எதுக்கு குறிப்பிட்றேன்னா, சட்டம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அது வந்து அந்த நாட்டினுடைய தட்பவெப்பநிலை, அந்த நாட்டினுடைய பண்பாடு, பாரம்பரியம், அந்த நாட்டுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ட்ரெடிஷ்னல் சில விஷயங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் அதை விஷயத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இயற்கை நீதிங்கிறது உலகத்துக்கு பொதுவானதாக இருக்கும். அதன் அடிப்படையில் உருவானது அந்த 142ங்கிறது. அது என்னென்னா கிளியர் கட்டாக அது சுப்பீரியர் பவர். உச்சநீதிமன்றமே சுப்பீரியர் பவர் தான். அந்த சுப்பீரியர் பவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே சொல்யூஷன் கொடுக்கலன்னா அவங்க அதை கையில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் இருக்க அந்த சுப்பீரியர் பவர் 142 ஆளுநருக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த வாதத்தை நீங்கள் வச்சிருக்கீங்களே, ஆளுநர் வந்து தனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை அவர் எப்போ வேணால் பயன்படுத்தலான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கான காரணத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ நீதிமன்றம் இந்த விஷயத்தை எடுத்து எங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை நான் பயன்படுத்துன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ இவங்க என்ன ஆகுவாங்கன்றது நினச்சி பாருங்களேன் சார். இது 142 வந்து நீதிமன்றம் வேறு பயன்படுத்திருக்காங்களா சார்? ஏன் பயன்படுத்தலை? இதே ஆளுநருக்கு எதிராக பயன்படுத்திருக்காங்க. ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பயன்படுத்திருக்காங்க. இதே ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த வழக்கு? த கிரேட் முக்கியமான நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு முக்கியமான வழக்கு 7 தமிழர்கள் விடுதலை. எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. ராஜீவ்காந்தி கொலையில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த 7 தமிழர்கள் சிறையில் உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட வந்து 30 ஆண்டுகளாக வந்து அந்த 7 தமிழர்கள் வந்து சிறைப்படுத்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்கோம். தமிழக சட்டமன்றமே அவங்கள விடுவிக்குன்னு சொல்லிட்டு, எப்படி நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்துக்கு எதிராக ஆளுநர் நடந்துட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே ஆளுநர் RN ரவி நடந்துக்கிட்டார். நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம். 2022 மே மாதம்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக மாதம் வருது. அப்போ தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதாவது அப்போ வந்து ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு இந்த 7 தமிழரை விடுதலை செய்கிறதுக்காக சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதை வந்து இதே ஆளுநர் வந்து அது கிடப்பில் போட்டாங்கன்னு பார்த்தோம். திமுக அரசு வந்து திரும்பவும் அந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்பொழுது அந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் ரிப்பீட், அதாவது இப்படி வந்து 7 தமிழர்கள் விடுதலை செய்வதற்கு ஆளுநர் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு பிரிவு 161 இருக்குது, 161ங்கிறத பயன்படுத்தி அவரே விடுவிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு. அதை இவரும் ஏற்றுக்கல. அப்போ ஏற்றுக்கிட்டதுனால இந்த 142 இதே ஆளுநர் RN ரவிக்கு எதிராக அன்றைக்கு இருந்த 7 பேர் கொண்ட பெஞ்ச் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக மறந்துட்டேன் அந்த எத்தனை பெஞ்சுன்னு சொல்லி, சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தான் நினைக்கிறேன். அப்போ அந்த பெஞ்சு தான் 142 பயன்படுத்தி அந்த 7 தமிழர்களை உச்சநீதிமன்ற விடுதலை செஞ்சாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், அதாவது ஒரு தலைமுறை 32 ஆண்டுகள்ங்க. ஒரு தலைமுறையை வந்து கிட்டத்தட்ட வந்து சிறையிலே வந்து அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எவ்வளோ ஒரு சீரியஸான பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அவங்கள விடுதலை பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒன்றா சேர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுக்கு முட்டுக்கட்டையாக இந்த நியமன ஆளுநர் வந்து உட்காந்துருக்கிறார். ஸோ அப்போ வந்து அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் 142 பயன்படுத்தி நாங்கள் விடுதலை செய்கிறோன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கூட்டு வச்சாங்க. அப்போவே இவர் வந்து நீதிமன்றத்தால் அவமானப்படுத்தப்பட்ட நபர் தான். அதாவது உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நீ அதை யூஸ் பண்ணாத போது நான் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்க, அது உனக்கு அவமானமா இல்லையா? இப்போ நீங்கள் செய்யாத தானே நாங்கள் வரேன். இந்த நெருக்கடியை உச்சநீதிமன்றம் ஃபீல் பண்ணாங்க. இந்த விஷயத்தில் ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீன்னு கேட்டப்போ வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்தி வந்து அன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஒரு ஃபெமிலியரான ஒரு கேஸு 142 பயன்படுத்துன்னு நம்ம பார்த்தோம். அந்த அதிகாரம் சப்போஸ் ஏன் இப்போ இதே ஆளுநர் RN ரவிக்கு எதிராக ஏற்கனவே இவருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இவருக்கு எதிராக பயன்படுத்துறது நீதிமன்றத்தில் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆனால் வந்து அந்த 7 தமிழர் விடுதலைங்கிறது மனித உரிமைகள் சார்ந்த மனிதாபிமான பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனைன்னு பார்க்குறோம். இப்போ இதனால் வந்து மனிதர் உயிர்கள் பாதிக்கப்படுறதோ இல்லை மனுஷனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுறதோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நிர்வாக ரீதியான சிக்கல் தான் வருது இந்த பிரச்சனையில். பட் இது வந்து அன்றைக்கி அதில் ஒரு சீரியஸான இடத்துக்கு உச்சநீதிமன்றம் நடந்துச்சு. ஆனால் இது என்னன்னா இந்த விஷயத்தில் நகரத்துக்கான வாய்ப்பு நான் இருக்குன்னு தான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே இதே மாதிரி ஆளுநருக்கு எதிராக நம்ம பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய அந்த பஞ்சாப் மாநிலத்துடைய நிதி மசோதா கையெழுத்து போட மறுத்தாருங்க. நிதி மசோதா கையெழுத்து போட மறுத்தாருன்னா நிதியே வெளியே வராது, எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவே முடியாது. பெரிய சிக்கல், அது நெருக்கடிக்குள்ளான விஷயம். அந்த விஷயத்திலே வந்து அவர் கையெழுத்து போட மறுத்தார். அந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அதை கையெழுத்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் காட்டமான 4 கேள்வி கேட்ட உடனே அவர் அங்கே கையெழுத்து போடுறாரு. இந்த அளவுக்கு விஷயம் நடக்குது. அதாவது சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட் வழக்கு வந்தாவே ஆளுநர் நெருக்கடி தான். ஒரு மாநில அரசு வந்து ஆளுநருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போகாத இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கான ஒரு 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 ஃப்ரீ ஹேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்துட்டாங்க அப்படின்னாவே
ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெருக்கடி இருக்குன்னு ஒன்று அர்த்தம். ரெண்டாவது நீதிபதி வந்து இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களோட கோவம் தான் வந்து இதில் வந்து ஒரு இதை கொடுக்கும், அந்த ஒரு இடத்தை நோக்கி நகரும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஆளுநர் வந்து நீதிமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு அட்டர்னி ஜெனரல் வந்து இப்படி ஒரு ஆணவமான ஒரு பேச்சு பேசுகிறாரு. அதாவது அது எங்கள் ரைட்ஸு, அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற அவசரம் அது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டை அவமானப்படுத்தக்கூடிய செயல். அவமானப்படுத்துனா மக்கள் பிரதி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்மலாம் வந்து கோவப்பட வேண்டிய விஷயம். அது இந்த ஆணவமான பேச்சு கண்டிக்க வேண்டிய விஷயம். அப்படி ஒரு பேச்சை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு ஆளுநர் தரப்பு பேசுகிறாங்க அப்படின்னா வந்து சாதாரண ரசிக்க முடியாது. அப்போ அப்படி பேசும்பொழுது அதே உச்சநீதிமன்றத்துக்கும் சிறப்பு அதிகாரிக்கு கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்குது. அதை மறந்துட்டு அட்டர்னி ஜெனரல் பேசுகிறாருன்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அப்படி பேசுனா அப்போ கோவப்படும்போது அப்போ வந்து இந்த விஷயத்தில் என்ன ஆல்ரெடி திரும்ப நீதிபதிகள் டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா கேட்குறேன், நீங்கள் வந்து பதிலே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, மசோதா மீது பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அமைதியாக இருக்கீங்க. இந்த அமைதியை வந்து அந்த அமைதியை கேள்விக்கு உட்படுத்துறாங்க, திட்டுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு உண்டான கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் வந்து நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைமே வந்து நீங்கள் வந்து திருப்பி அமைச்சர், செகண்ட் டைம் உங்களுக்கு வரும்போது நிறைவேற்றணுங்கிறதா உங்களோட ரூல். அது எப்படி ஜனாதிபதி அனுப்புகின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, திரும்ப கேட்டே இருக்காங்க. இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற நீதிபதி இப்போ உங்களுக்கு மட்டும் தான் சட்டம் இருக்கா, எனக்கு சட்டம் இல்லையான்னு சொல்லிட்டு எந்திரிச்சான்னு வச்சுக்க, அந்த இடம் அது வந்து ரொம்ப இதே ஆளுநருக்கு மீண்டும் ஒரு அவமானம் அப்படிங்கிற இடத்துல இது போய் நிற்கும். அந்த அளவுக்கு இது நகரமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 தரப்பும் அவங்களோட வாதத்தை முடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னும் கிளியராக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அமைச்சருடைய கூட்டு முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர். இந்த விஷயத்தை பற்றி அவர் வந்து ஜஸ்ட் அறிவுறுத்தல் தான் கொடுக்க முடியும் தவிர அதில் எந்த விதமான இன்டர்பிரேஷனும் பண்ண முடியாது. அது எதையும் அவரால் மாற்றி அமைக்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு கருத்து தான் சொல்லலாம். அமைச்சருடைய கூட்டு முடிவு மீது கருத்து மட்டும் தான் சொல்ல முடியும் தவிர அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு எதிராக அவர் இருக்காருங்கிறத திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எதை குறிப்பிட்றாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்காரு, அந்த போஸ்ட் ஒருத்தர் உட்காந்துட்டு அதுக்கே எதிராக இருக்காரு, அதுக்கே எதிராக திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது அவ்வளோ வந்து நீதிமன்ற ரெக்கார்டில் இருக்குது. இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு மோசமான ஆளுநர்களால் வந்து நீதிமன்றத்தின் நேரம் விரயமாயிட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு பணிகள் விரயமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து மீடியாக்கெலாம் அதை பற்றி நம்மளும் அதை பற்றி டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இது இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தேவையில்லாமல் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது இவ்வளோ பெரும் வந்து இந்த ஆளுநர் ஆர் என் ரவியும் அவர் நியமிச்ச பாஜக தான் சேருங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி நகருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். 2 தரப்புமே வந்து தங்களோட ஆர்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரிட்டனில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2 தரப்புமே தங்களோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரிட்டனில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு இந்த ரிட்டன் டாக்குமெண்டேஷன் விஷயம்லாம் வந்து ஒரு 1 வீக் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். 1 வீக் பிறகு ஃபைனல் ஜட்மெண்ட் வருங்கிறத எதிர்பார்க்குறோம். பட் டேட் குறிப்பில்லை நீதிபதிகள் எப்போ ஜட்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நிச்சயமாக அந்த ஜட்மெண்ட்டுங்கிறது ஒரு சிக்கலான விஷயமா தான் இருக்கும். ஏற்கனவே வந்து சாப்பிட்டு இந்த பிரச்சனை முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து எந்த விதமான செய்தியும் சாய்க்கல ஆளுநர் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். நம்ம சுமூகமாக முடிக்கப்படலைங்கிறத பார்க்குறோம். அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகர போது லாஸ்ட்டே போட்ட மாதிரி நீங்கள் உங்கள் வேலை செய்கிறீங்களா, அதை நாங்கள் என் கையில் இந்த விஷயத்தை எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. இந்த விஷயத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்க. அந்த இடத்தை நோக்கி இது நகரதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி சார். நன்றி.